ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம வந்து திரும்பவும் ட்ராயிங் 4th கிளாஸ் பார்க்க போகிறோம். 3rd கிளாஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். லாஸ்ட் கிளாஸில் ஷேப்ஸோட ஷேடிங் நான் சொல்லலாம்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து நம்ம மூணு ஷேப்ஸோட ஷேடிங் பார்க்கலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால் கிளாஸ் போட முடியலை. ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவெல்லாம் வரப்போகுதுல்ல, அந்த மே மாதத்தோட ஆன்லைன் ட்ராயிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 8B பென்சில் ஒன்று, 2B பென்சில் ஒன்று, எரேசர் எடுத்திருக்கேன். நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க எட்ஜஸ்ஸை. ஓகேவா? நம்ம வரைய போக முன்னாடி கண்டிப்பாக எட்ஜஸ் ஷார்ப்பாக தான் இருக்கணும். ஸ்கெயில் யூஸ் பண்ணுறவங்க ஸ்கெயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கெயில் யூஸ் பண்ணாமல் தான் வரைய போகிறேன். ஸ்கெயில் யூஸ் பண்ணுறவங்க ஸ்கெயில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்கெயில் யூஸ் பண்ணாமல் வரைகிறவங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே? அளவுக்காக லைட்டாக 2 டாட் வச்சுக்கிறேன். நான் மற்ற வீடியோஸில் எல்லாம் போட்டிருந்த மாதிரி எப்போவுமே ரவுண்ட் வரையும் போது டார்க்காக வரையக்கூடாது. ஃபஸ்ட் இது வரையும் போது எப்போவுமே டார்க்காக வரையக்கூடாது, லைட்டாக தான் வரையணும். லைட்டாக உங்களுக்கு கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஷேப்பு. லைட்டாக வந்து அவுட் மட்டும் லைட்டாக நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக லைட்டாக அவுட் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே? ஃபஸ்ட்டு இந்த ஷேப் போட்டுக்கிறேன். நம்ம இப்போ 3D எஃபெக்டில் எப்படி வரைகிறதுன்னு தான் பார்க்குறோம். 3D எஃபெக்டில் ஓகேவா? இது நான் வந்து கொஞ்சம் குண்டாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒல்லியாக போடுறீங்கன்னா ஒல்லியாக போட்டுக்கோங்க. ஓகே? எல்லாமே ரொம்ப லைட்டாக நான் போடுறேன். பார்த்தீங்களா? எரேஸ் பண்ணால் கூட அந்த தழுப்பு தெரியாது. அதனால் அந்த மாதிரி லைட்டாக வந்து வரைங்க. ரொம்ப டார்க்காக வரையாதீங்க. நமக்கு தேவைப்பட்டால் கூட மாற்றிக்கலாம். ஓகே? அடுத்து ஸ்கொயர் தான் போட போகிறேன். அதுக்காக ஒரு அவுட்டு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டே, ஒரு சின்ன ஐடியாக்காக. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அழிச்சிக்கலாம். ஓகே? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். இந்த சென்டரில் அந்த லைன், இந்த லைன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ராயிங்கில் வந்து கண்டிப்பாக ஷேப் ஷேடிங் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஷேப் ஷேடிங் வந்து ட்ராயிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? 3 ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஷேப் தான் எடுக்கணும்னு இல்லை, வேறு கூட இன்டர்நெட்டில் ப்ராக்டிஸ்க்காக வேறு கூட எடுத்துக்கோங்க. ஓகே? ஒரு ஷேப்பாக எப்படி ஷேட் பண்ணணுன்னு சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு இந்த ஷேப் போயிடலாமா? கரெக்டாக இந்த இடத்துல லைட்டிங் வருது. ஓகே? இந்த இடத்துல லைட்டிங் வர மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன்.
இந்த இடத்துல லைட்டிங் வர மாதிரி யோசிச்சுக்கோங்க. இந்த இடத்துலனா இப்படி வரல, இங்கேருந்து கரெக்டாக இப்போ நான் கேமராலேருந்து இந்த இடத்துல லைட்டிங் வர மாதிரி யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன லைன் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? பிகினர்ஸுக்கு தெரியணுன்றதுக்காக சின்ன லைன் வரைஞ்சிக்கிறேன். இல்லை நான் லைன் வரையாமவே வரைவேன்றவங்க அப்படி கூட வரைஞ்சிக்கோங்க. எல்லாமே நான் 2Bல தான் வரைகிறேன். லாஸ்ட்டாக நம்ம டார்க் வைக்கும்போது 8B யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி ஒரு அவுட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடம் மட்டும் லைட் வரும், லைட்டாக விடணும். ஏன்னா நம்ம பின்னாடி இந்த இடத்துல ஷேடோ கொடுப்போம், அதனால் இந்த இடத்துல லைட்டு விடணும். ஓகேவா? இப்போ லைட்டாக டார்க் பண்ணிகிட்டே வரலாம். நான் இந்த ஷேப்பில் டார்க் பண்ணுறேன், அடுத்த ஷேடு வேறு டார்க் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த ஓகே டார்க் பண்ணி இப்படி பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுது, அது வச்சு டார்க் பண்ணிட்டு வாங்க. ஓகே, லைட்டாக இதை எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைன் இந்த இது வச்சதுக்கப்புறம் இந்த டார்க்கு ஏற்றிட்டு லைட்டாக டார்க் ஏற்றின உடனே லைட்டாக அந்த பழைய இதை எரேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், டைம் எடுத்து பண்ணுங்கள். டக்குன்னு எடுத்தோடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, பொறுமையாக பண்ண வரும். ஓகேவா? ஆக்சுவலி இந்த வேவ்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா இந்த ஷேப் எப்படி இந்த மாதிரி தானே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உள்ளே வளைச்சி அந்த உள்ள அந்த ஷேடிங்கை கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஸ்மெச் பண்ணிக்கோங்க லைட்டாக, ஃபிங்கர் வச்சு பண்ணாலும் சரி, பேப்பர் வச்சு லைட்டாக பேப்பரை கிழிச்சு பண்ணாலும் ஓகே தான். ஆர் லைட்டாக பட்ஸ் இருக்குல்ல, அந்த புதுசாக ஒரு பட்ஸ் எடுத்து அதையும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8B எடுத்திருக்கேன், திரும்ப அதே இடத்துல இன்னும் டார்க் ஆக்கிட்டு வரேன். ஓகேவா? வீடியோவில் கிளியராக தெரிலன்னு நினைக்காதீங்க, நான் லைட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரில. இந்த மாதிரியெல்லாம் போட வர்றதுனால தான் நான் ஷேடிங் கற்றுக்கோங்க, ஷேடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த டார்க்லேருந்து கொஞ்சம் கூட டார்க் ஆக்கிட்டு வரேன். ஓகே, நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தா தெரியும், இது நான் இப்போ பண்ணுறது 4th டார்க்கு. லாஸ்ட் கிளாஸ் டார்க் எப்படி ஷேட் பண்ணணும், எத்தனை டார்க் இருக்குது, எப்படி லைட் வைக்கணும்னு நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ இன்னுமே கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். இது வந்து அடுத்த டார்க் வைக்கிறேன், அதில் இருந்தும் டார்க், இப்போ பண்ணதில் இருந்தும் டார்க்.
லைட்டாக பென்சில் பட்டதுக்கே இதில் டாட் வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம வந்து பென்சிலை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ அவுட்டு போட்டுக்கலாம் கிளியராக. ஓகே, இந்த லைனை இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். இந்த லைன் கரெக்டாக தரணும். இப்போ வந்து டார்க் ஆக்கிட்டே வரலாம் நம்ம இமேஜை, ஏன்னா இப்போ நம்ம டார்க்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல டார்க் வச்சுட்டேன்னா லைட்டாக இதை வந்து லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கோங்க. நான் 8Bலேயே லைட்டாக கொடுக்குறேன், நீங்கள் 2Bயில் கூட கொடுத்துக்கோங்க ரொம்ப டார்க்காக வர மாதிரி இருந்துச்சுன்னா. இதுக்கு இங்கே தானே லைட் வச்சுருக்கேன், அதனால ஷேடோஸ் எங்கே விழும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் விழும். ஓகே, ஷேடோஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் லைட் வச்சு வச்சு டார்க் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் 2B பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். டூபிலே ஃபஸ்ட்டு இது ஒரு லைட் ஷேட் க்ரியேட் பண்ணேன், இப்போ அதிலிருந்து கொஞ்சம் டார்க் ஷேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2Bலே 2 ஷேட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஓகே, இப்போ 8B எடுத்துக்கிறேன். 8Bயில் 3rd ஷேடு க்ரியேட் பண்ணுறேன். இதுலேயே வந்து இப்போ நம்ம 3rd ஷேடு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோமா, இப்போ அடுத்து 4th ஷேடு. அப்படி ஒரு ஷேடாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும், ஏன்னா ஷேடோ வந்து ஆப்ஜெக்டை விட ஷேடோ வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் கரெக்டாக, அதனால் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் ஒரு ஷேடாக. ஆக்சுவலி இப்படி போகும்போது இப்படி நான் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்குறேன்ல, அது லைட்டாக தெரியாத மாதிரி கொஞ்சம் ஸ்மெச் பண்ணிகிட்டே வரணும் போக போக. ஃபஸ்ட்டு டார்க் ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஸ்மெச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, அவ்வளோதான், இதோட ஷேடோ முடிஞ்சிருச்சு. இப்போ இவனுக்கு வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுப்போமா, சும்மா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாகவே லைட்டு தான். ஓகே, கலரே கொடுக்கலன்னா பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம இப்போ டார்க் ஆக்க போகிறோம். எதுக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியே நல்லாவே தெரியணும், நல்லா துண்டாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியே தெரியறதுக்காக நம்ம இப்போ டார்க் வைக்க போகிறோம். டார்க் எப்படி பண்ண போகிறேன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல லைன் மெத்தட், அந்த மாதிரி பண்ண போகிறேன். எப்படி அதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எதையும் சொன்னேன்ல அந்த மாதிரி 2B பென்சில் எடுத்துக்கோங்க. 2Bயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் 8B வந்து எனக்கு நார்மலாக நான் ட்ராயிங் பண்ணுறனால நான் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக 2B எடுத்துக்கோங்க. 2B எடுத்து ஃபஸ்ட்டு இந்த லைனை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா, லைட்டாக க்ரியேட் பண்ணுங்கள், ரொம்ப டார்க் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி லைன்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்டு, அடுத்த டார்க்கு நார்மலாக நம்ம இங்கே பண்ணோம்ல அதே மாதிரி தான். அடுத்து கொஞ்சம் டார்க் ஏற்றிட்டு வாங்க. கேப்பு தெரியக்கூடாதுன்னு அங்கே லைட்டாக நான் ஷேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 2Bலேயே வந்து இப்போ இந்த லைன் க்ரியேட் பண்ணனா, இப்போ நம்ம ஷேடிங் என்ன மெத்தட்னா இந்த மாதிரி ஹேஷ்டேக் அந்த மாதிரி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம்.
இப்போ ஷேடிங்கை நான் வந்து கீழே இருந்து மேலே கொடுக்குறேன். தெரியுதா? இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் 8B யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லைனை இப்படி இப்போதான் இந்த இடத்த நம்ம லைட்டாக ரொம்ப லைட்டாக பண்ணணும். ரொம்ப லைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் லைட்டாக, ஃபர்ஸ்ட் லைட்டாக, அதுக்கப்புறம் அடுத்த டார்க்கா, கொஞ்சம் கூட டார்க்கா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டார்க்கா. இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது இப்போ நம்ம வந்து டார்க்கு கொடுத்தது. ஆக்சுவலி பென்சிலில் டார்க் கொடுத்தேன். இப்போ இந்த சைடு பண்ணுறேன் பாருங்களேன். அதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு வகையான ஷேடிங். நான் லாஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி ஷேட் பண்ணுறது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். இது ஒரு வகையான ஷேடிங் தான். இதை கொஞ்சம் டார்க்கு, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அது மாதிரி லைட்டாக டார்க் ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக டார்க் ஆக்கிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றிட்டே வரணும். டார்க்கஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணணும் இந்த இதில். அப்போ தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியே அப்படியே எடுத்து காமிக்கும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறது. இந்த இடத்துல நான் வந்து வேறு மாதிரி ஷேடிங் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எந்த மாதிரினா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த ஃபீலே வரணுன்றதுக்காக லைட்டாக வந்து அந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் லைட்டாக அழிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஷேப் எப்படி ஷேட் பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சம் 2 ஷேப்பையுமே நான் வந்து வீடியோ ஃபுல்லாக போடுவேன், பட் கொஞ்சம் ஸ்பீடில் போடுவேன். ஏன்னா வந்து இதுக்கே ரொம்ப டைம் எடுத்திருக்கோம் வீடியோ. அதனால் இதை கொஞ்சம் ஸ்பீடில் போடுவேன், ரொம்ப ஸ்பீடில் எல்லாம் போட மாட்டேன். ஆனால் இது மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் வந்து தேவையில்லாததெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதோட ஃபுல் ஃபினிஷே உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இதுதான் ஆக்சுவலி இந்த நம்ம வந்து ஷேடிங் லாஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். இது வரைய நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டே ஈஸியாக தான் இருக்கும், சிலவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஷேடிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ண தான் வரும். அதுக்கப்புறம் நான் ஸ்கொயரும் இது ரெண்டையுமே நான் வந்து வீடியோ போடுறேன், கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். புரியலைன்னா கேளுங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் நார்மல் வீடியோவாகவே அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த இது பண்ணலாம். ஓகேவா? ஆடியோ இல்லைன்னெல்லாம் பார்க்காம எல்லாம் போகாதீங்க. நார்மலாக நான் போடுறேன். நமக்கு வந்து புரியுதான்றது தான் விஷயம். ஆடியோ இருக்குதா இல்லையான்றது விஷயம் கிடையாது, புரிஞ்சுதா புரியலையான்றது தான் விஷயம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் இந்த இடத்துல நான் வந்து விட்டுருப்பேன் பார்த்தீங்களா? இது ஒருவேளை நான் இந்த இடத்துல விடலைன்னா ஒரேடியாக ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த இடத்துல விடலைன்னாலும் அப்படி தான். இந்த இடத்துல இவ்வளோ ஒயிட்டாக விடணும்னு இல்லை, லைட்டாக வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம அடுத்து இந்த ஷேப்புக்கு போகலாம். இந்த ஷேப்பும் அதே மாதிரி தான். எல்லா டைப் ஷேடிங்குமே கற்றுக்கோங்க. இல்லை எனக்கு இந்த ஒரு ஷேடிங்கே நல்லா வருது அப்படின்னா விட்டுருங்க. ஆனால் வேறு எல்லா ஷேடிங்குமே கற்றுக்கோங்க. ஓகே, இதுக்குமே பேக்ரவுண்ட் கொடுப்பேன், எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கொடுக்கணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
2B பென்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 2B பென்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக 8B 10Bக்கெல்லாம் போகாதீங்க. 2Bலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்னதாக கொஞ்சம் பேஜஸ் இருக்கிற ஒரு டிராயிங் நோட் வாங்கிக்கோங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே டிராயிங் நோட் கொடுக்குறாங்க. அந்த டிராயிங் நோட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் தப்பு வந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டாக அழிச்சிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் பார்க்காதீங்க, பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு வரல அப்படின்னு பாதியில் வரலைன்னா, உங்களுக்கு வரலைன்னா பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு போகாதீங்க. வர்றீங்க, அடுத்து வரைஞ்சிட்டே இருங்க, கன்டினியூ பண்ணுங்கள். அந்த வரைஞ்சதையே பண்ணுங்கள். பாதியில் வரலைன்னா லாஸ்ட்டு ஒரு வேளை நல்லா வரும். முதல்லையே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, வரைய தான் வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அடுத்த இது பண்ணுங்கள். இப்போ வந்து 8B பென்சில் எடுத்திருக்கேன், இதில் டார்க் பண்ணுறேன். லைட்டாக இதை ஸ்மெச் பண்ணிட்டுக்கிறேன். அது மாதிரி ஸ்மெச் பண்ணிட்டுக்கோங்க. ஓகேவா? ஆடியோ இல்லாத இடத்துலலாம் நான் ஸ்பீட் பண்ணிடுறேன். மற்ற இடத்துலலாம் ஆடியோ இருக்க இடத்துலலாம் கண்டிப்பாக நான் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டுருப்பேன், இப்படி பண்ணலாம் அப்படின்ற. மற்ற மாதிரி இடத்துலலாம் நான் ஸ்பீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்லோவாக பார்க்குறது. அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே? ஏன்னா கண்டிப்பாக வீடியோ ஆஃப் அன் ஹவருக்கு மேலே போயிடுச்சுன்னா பார்க்குறதும் கஷ்டம். இல்லை பரவாயில்லக்கா, ஆஃப் அன் ஹவர் மேலே போனாலும் பரவாயில்ல, நான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் எடிட் பண்ணி போடுறேன். ஓகே? ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்லோ பண்ணியே போடுறேன், ஸ்பீடெல்லாம் போடலை. டார்க் ஏற்றிட்டே வாங்க. பென்சில் இருக்குது என்கிட்ட, எல்லா பென்சிலும் இருக்குது அப்படின்றவங்க, எல்லா ஷேடும் 2B 4B எல்லாம் இருக்குன்றவங்க பென்சிலை வச்சு டார்க் ஏற்றிட்டு வாங்க. நான் ஏன் இது 2ல் சொல்லி கொடுக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேர்கிட்ட எல்லா பென்சிலும் இருக்காது, எல்லா ஷேடு பென்சிலும். அதனால தான் நான் வந்து என்கிட்ட 2 ஷேடில் சொல்லி கொடுக்கேன். நார்மலாக நீங்கள் 2B நார்மலாக தனியாகவே பென்சில் சேல் பண்ணுறாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இல்லை நார்மல் ஒரே பென்சில் வச்சுட்டுமே ஷேட் பண்ணலாம். நம்ம 2B வச்சுட்டு அவ்வளோ ஷேட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நார்மலாக அப்சரா பென்சில் வச்சே நிறைய ஷேடு க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷேடை லைட்டாக வச்சுட்டே வாங்க. ஓகே? இந்த இடத்துல லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா, இது இந்த லைன் நம்ம தனியாக காமிச்சோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் ஒரு லைன் தனியாக காமிக்கணும். அப்போ தான் அந்த ட்ராயிங் அழகாக ஃபினிஷ்டாக இருக்கும். லைட்டாக ஷேடு வச்சுட்டு வாங்க. என்ன பென்சில் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அந்த பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். 2B இருந்தாலும் ஓகே, 8B இருந்தாலும் ஓகே, அந்த பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே? இந்த இடத்துல பிளாங்காக போய் விட்டுறணும், நல்லா லைட்டிங் விட்டுறணும். இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளாங்காகவே விட்டுருங்க. கொஞ்சம் எல்லாம் நல்லாவே பிளாங்க் விட்டுருங்க, அப்போ தான் அந்த லைட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த இதை கொஞ்சமாக விரல் வச்சு இப்படி ஸ்மெச் பண்ணி விட்டுக்கோங்க. பென்சில்னால நல்லாவே ஸ்மெச் ஆகும். அப்புறம் இந்த மேலே இருக்கிறத லைட்டாக அழிச்சுக்கோங்க. எரேஸ் பண்ணும்போது என்னென்னா, இப்படி நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா, இப்படி ஃப்ளாட்டாக எரேஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த எட்ஜோ இந்த எட்ஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அந்த ஒரு மாதிரி நம்ம ஷேடு கொடுக்குற மாதிரியே எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண அந்த ஷேடிங் ஃப்ளாட் ஆகிடாது. இப்போ 8B எடுத்துக்கிறேன்.
இப்போ 8B எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் டார்க் ஷேடு கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். இந்த ஷேடு வந்து ஆக்சுவலி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி எப்படி இதுக்கு நம்ம பேக்ரவுண்டு வந்து ஷேடு கொடுக்குறோம், இல்லை இது ஷேடோ கொடுக்குறோன்றதுல தான் இது வந்து ரியலிஸ்டிக்காக வருதும் வராதுன்னு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கொடுக்குற ஷேடோவும் ஷேடும் தான். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக டார்க் கொடுத்துட்டு இந்த இடம் வரும்போது லைட் ஆக்கிடுங்க. திரும்ப கீழே வரும்போது நல்லாவே டார்க் கொடுத்துருங்க. ஓகேவா? பென்சிலை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஷேடிங்லேயே வந்து அந்த இது பண்ணிடலாம். சேம் இதுலேயும் எப்படின்னா ஷேடோ இதே மாதிரி தான். லைட்டாக இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கேப் போட்டுக்கோங்க. 2B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டூபியே யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இங்கேருந்து வரும் ஷேடோ. ஏன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக இங்கேருந்து ஷேடோ வராது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் இப்படி திரும்பி இருக்குது. இந்த ஃபேஸும் நமக்கு தெரியுது. அதனால் ஷேடோ வந்து இங்கேருந்து வரும். போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே 2Bல தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஷேடிங். இப்போ வந்து 8B யூஸ் பண்ணி பண்ணுறேன். 8Bல பண்ணுறேன். கேமராவில் பார்க்குறத விட ரியலாக பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது. ஆக்சுவலி கேமரா வந்து அந்த கரெக்டான அந்த 3D இது அவ்வளோவா கேப்சர் பண்ணலை. கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி இன்னுமே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷேடிங் மஸ்ட்டு. ஷேடிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லைட்டாக சும்மா ஒரு இதுக்காக கொடுத்துக்கிறேன். கேமராவில் தெரியல, நான் லைட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். 2B எடுத்துக்கோங்க. சேம் அதுக்கு கொடுத்தோம்ல அதே மாதிரி தான். ஓகேவா? இதை விட இது லைட்டாக தான் கொடுக்கணும். ஒரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஷேடு மாறும். நம்ம வந்து எல்லா ஷேடையும் ஒரே ஷேப்புக்கு யூஸ் பண்ண முடியாது. எல்லா ஷேடையும் வேறு ஷேப்ஸுக்கு ஒரே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் மாறும் எல்லாமே. ஓகேவா? ஷேடு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டான இது பண்ண முடியும். இப்போன்னு சொல்கிறேன், ஷேடு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ லைட்டாக எரேஸ் பண்ணிப்போம். இங்கே ஓகே, 2 ஷேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் இதை 2ஐயும் வச்சு கண்டிப்பாக இது வந்து ஹோம்ஒர்க் நான் பண்ணலான்னு தான் நினச்சேன். பரவாயில்ல. இது வந்து இந்த ஸ்கொயர் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி. ஆக்சுவலி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஹோம்ஒர்க் மாதிரி கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்காகவே இது வந்து ஹோம்ஒர்க். இது எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நார்மலாக கூகுளில் பாருங்கள். பட் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். ஃபஸ்ட்டே பார்க்காதீங்க. இது மாதிரி இதே நீங்களாகவே ஷேட் பண்ணி காமிங்க. இந்த பக்கம் வரும் டார்க்கு. நான் சும்மா சொல்லிக்கிறேன். டார்க் இங்கே வரும். லைட் இங்கே வந்தால் எப்படி வரும் அப்படி, அதுதான் இது ஹோம்ஒர்க். லைட் இங்கே வந்தால் எப்படி வரும்? லைட்டாக இங்கே வந்து டார்க் வரும். இங்கே ஃபுல்லாகவே டார்க் வரும். லைட்டாக இந்த இடத்துல மட்டும் லைட்டிங் விட்டுக்கோங்க. இங்கே பேக்ரவுண்டு இந்த இடத்துல கோடு போட்டுக்கோங்க. இது வந்து ஹோம்ஒர்க்கு. இன்ஸ்டா இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து இதை சென்ட் பண்ணுங்கள்.
இல்லாதவங்க எனக்கு கமெண்டில் முடிச்சு ஃபினிஷ்டுன்னு சொல்லுங்கள். நான் மெயில் ஐடி தரேன், என் மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்ஷன் பார்த்து எது சேஞ்ச் பண்ணால் அது இன்னும் ரியலிஸ்டிக்காக வரும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? இது வந்து ஹோம்ஒர்க் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. இது நான் வந்து வீடியோ கட் பண்ணாமலே உங்களுக்கு இவ்வளோ அவசரமாக தான் சொல்லி கொடுக்குறேன். இது பொறுமையாக பண்ணால் இன்னுமே இதோட அவுட்டு செமையாக பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு வந்து காமிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து 3 ஷேப் ஷேடிங் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 ஷேப் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு ரவுண்டு தான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் நான் ரவுண்ட் எல்லா வீடியோலையுமே ரவுண்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கட்டும், செகண்ட் வீடியோவாக இருக்கட்டும், தேர்ட் வீடியோலையுமே எல்லாத்துலேயுமே ரவுண்டு எங்கே லைட்டிங் வந்தால் எங்கே ஷேடிங் வந்துடும்னு நல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ரவுண்டு கொடுத்தா அது உங்களுக்கு ஈஸி. அதனால் நான் வந்து கட்டம் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே நான் பண்ணி காமிச்சிட்டேன். சேம் இது ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஆக்சுவலி ஈஸி. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்க்காம பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு எரேசர் வச்சு கூட ஒரு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி எங்கே டார்க் விழுது எங்கே லைட் விழுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு எனக்கு சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஆர் டிஎம்மில் பண்ணுங்கள். எனக்கு அனுப்பணும்னு கிடையாது, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு கூட சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் என்ன போடலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறனால உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னெல்லாம் எனக்கு தெரில. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் சொன்னால் நானே வந்து சரி அடுத்த கிளாஸ்க்கு இது ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஓகேவா? ஷேடிங் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நேரத்துலேயே இது ரெண்டையுமே முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்னுமே ரியலிஸ்டிக்காக வரும். இது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்குது. பட் நீங்கள் இன்னுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக இந்த ஷேடிங்கெல்லாம் நான் ஸ்பீடாக வச்சுட்டு வந்திருப்பேன். நீங்கள் அந்த ஷேடிங் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா? ஆர்ட்டை பொறுத்தவரையில் நம்ம எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து பெஸ்ட்டான அவுட் கிடைக்கும். ஆன்லைன் கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஹாலிடேஸுக்கு ஆன்லைன் கிளாஸ், அதுக்கு ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாவில் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இந்த மே மாதம் லீவு வருது உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதனால தான் இந்த ஒரு கிளாஸ். இல்லை நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் இல்லை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லீவெல்லாம் இல்லை, நார்மலாக எனக்கு எப்போனாலும் கிளாஸ் ஓகேன்னு இருக்கவங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு தனி ஒரு செக்ஷன் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஒவ்வொருத்தங்களையும் தனியாக கண்டிப்பாக தனித்தனியாக நான் வந்து கைட் பண்ணுவேன். ஓகே? எல்லாருக்கும் காமனாக இதுதான் வீடியோ அப்படின்னு இல்லை, ஒருத்தங்களோட சின்ன டவுட்டையும் கிளியராக நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நேரம் பேசினதால கொஞ்சம் வாய் வளருது. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ நெக்ஸ்ட் போடலான்னு. பை.